பூஜை பண்ணும்போது காத்ராவோட பையன் இறந்துட்டான். பூஜையில ஏதோ தப்பு நடந்துச்சான். அந்த காஷ்மீர கோவமாயி அவன் ரத்தத்தை குடிச்சிருச்சு. ரிஷிய இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்களா? லட்சுமி கூட போய் அவரை வீட்டுல விட்டுட்டு பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. நல்ல மிதி மிதி மிதி. அவங்க 2 பேரையும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு அர்ச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. மாதி, गुरुजी, गुरुजी, நான் சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். இது அவங்கிட்ட கொடு. இன்னைக்கு ராத்திரிக்கே பூஜையை ஆரம்பிக்க போறோம். சுவாமி, பூஜைக்கு நானும் வரலாமா? இப்ப இல்ல, நான் சொல்றப்ப வா. அதுக்கு நேரம் இருக்கு. இப்பயும் ரத்தம் கொடுக்கணுமா? 21 நாள் மறக்காம கொடுக்கணும். நீங்களா கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்ல. கொடுக்கலனா அதுவா எடுக்க ஆரம்பிச்சிரும். குடும்பம் தாங்காது, நான் சொல்லிட்டேன். இனி எந்த தப்பும் நடக்காதுல்ல? செய்ய போறது காத்ரா. அது மட்டும் இல்ல, எனக்கு என் பூஜைக்கு பலம் சேர்க்கறதுக்கு தலசமுள்ள மண்ட ஓட்ட தேடி எடுத்து வச்சிருக்கேன். உங்க புள்ளைய புதைச்சிட்டீங்களா? அது உனக்கு தேவையில்லை. நீ கிளம்பு. எப்படியாவது அந்த ஆவிய புடிச்சிருங்க. ஆவிய பிடிக்கிற வேலைன்னா அதை நான் எப்பவே செய்திருப்பேன். நீதான் ஆரம்பத்துல இருந்து காஸ்மோரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. அந்த பூஜையை மட்டும் நான் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் என் பிள்ளை எழுந்திருப்பேனா? அவனை நான் எழுந்ததுனால்தான் நான் மறுபடியும் காஸ்மோரா பூஜையை பண்ண ஒத்துக்கிட்டேன். என் புள்ள உயிர் போக காரணமா இருந்த அந்த ஆத்மாவை அடக்கி காஷ்மீராவோட கட்டுப்பாட்டுல விடல. நான் காத்ரா இல்ல. அந்த சின்ன பொண்ணை மறந்துடாதீங்க. அவளும் உயிரோடு இருக்க கூடாது. உன்ன மாதிரி பாவிகளாலதான் இந்த பாவத்தை பல வருஷமா செய்துட்டு இருக்கேன். தீராத சாபத்துக்கு ஆளாகி கடைசியில இந்த சுடுகாடே கதின்னு கிடக்குறேன். என் புள்ளவுடைய சாவுக்கு பழி தீர்க்க இந்த பாவத்தையும் கடைசி பாவமா நினைச்சு நான் செய்துட்டு போறேன். இதுல உயிரே போனாலும் சந்தோஷமா செத்து போறேன். இனிமே நான் யாருக்காக வாழ போறேன்? எனக்கு இருக்கிற கடைசி தோணை இந்த பூச்சி மட்டும்தான். சரி, நீ கிளம்பு. உன்னை பார்க்க எனக்கு கோபமா வருது. என்ன பண்றது? உன்னை வச்சுதான் என் பழியை நான் தீர்த்துக்க முடியும். நிக்காத, போ. பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணு. வா. சரிங்க குருஜி. தம்பி, என்ன துளசி செடியவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த காஷ்மீரா பேய் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா இந்த துளசி செடி நம்ம வீட்டுல இருக்க கூடாதான். ஓ, அப்பதான் அந்த காஷ்மீரா வருமா? அதுக்கே இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு தூக்கிடுவோம். தூக்கி கடாசிடுவோம். பிடிங்க. தூக்கு. தேனு, தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. அம்மா, டீ போடுறியா? அத்தை கேக்குறாங்க பாரு. நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்டி. ஒரு தப்பான பொண்டாட்டி ஒருத்தரோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாழாக்க முடியுங்கிறதுக்கு அந்த மகதி தான் ஒரு உதாரணம். ஆமாங்க, அந்த ரிஷியை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரிஷி பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். லட்சுமி மட்டும் அங்க இல்லன்னு வச்சுக்க, இன்னொரு ரிஷி அந்த மகதி எப்பயோ போட்டு தள்ளிருப்பான். அதே என்னமோ உண்மைதாங்க. ஆனா பாதுகாப்புக்கு போய் தங்கினதுக்கு நம்ம லட்சுமி பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டம். எப்படியோ ரிஷி தம்பிக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அப்படி அந்த தம்பிக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இந்த ஊரும் உலகமும் நம்ம லட்சுமி தானே கரிச்சு கொட்டி இருக்கோம். ரிஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு லட்சுமி என்னமா பண்ணுவா? என்னடா இப்படி பேசுற? லட்சுமியை காப்பாத்த போய் தானே அவருக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. பண்ணது யாருமா?
ரிஷியோட பழைய பொண்டாட்டி மகதி தானே? யாரா வேணாலும் இருக்கட்டும்பா. ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, இதுக்காக இருக்குமோ அதுக்காக இருக்குமோன்னு 1000 கதை பேசுவாங்க. அதுல நம்ம லட்சுமி தலை தானே உருளும். இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. என்ன காரணம்? லட்சுமியோட உயிரை காப்பாத்த போய்தான் ரிஷி இப்படி ஒரு ஆபத்துல மாட்டிருக்காரு. அதை யாரு பண்ணாங்கறதெல்லாம் விட்டுடு. அந்த நன்றி விசுவாசத்துக்காக தான் லட்சுமி ரிஷிக்கு ஏதாச்சும் ஆனா ரித்திகாவை எடுத்து வளர்த்துக்கிறேன்னு சொன்னா. நான் சொல்ல வந்தது அது இல்ல வள்ளியம்மா. அவருக்கு பொண்டாட்டி இல்ல, லட்சுமிக்கு புருஷன் இல்ல. 2 பேரோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நாம அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சலான்னு பல முறை முயற்சி பண்ணோம். ஆனா லட்சுமி அதுக்கு ஒத்துக்கல. லட்சுமிக்கு இஷ்டம் இல்லாதனால ரிஷியும் அதுக்கு சம்மதிக்கல. ஆனா இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால அவங்களுக்கு தெரியாமலே அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இந்த நேரத்துல நாம அவங்க கல்யாண பேச்சை எடுத்தோம்னா அது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, லட்சுமி வெற்றியோட நினைப்புல இப்படியே இருந்துட்டு போகட்டும்னு நாம எத்தனை நாளைக்கு விட்டு வைக்க முடியும்? ரிஷி கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரணுங்க. அப்பா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏங்க, இத பத்தி ரிஷி தம்பி கிட்ட சீக்கிரம் பேசிடுங்க. அத்தை, அவர்தான் லக்ஷ்மிக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாருல்ல. இது ரிஷி லட்சுமியோட நல்லதுன்றதை விட ரித்திகா அர்ஜுனோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு தான் சொல்லணும். சம்பந்தி, உங்க மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் நீங்க யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதே நல்ல விஷயத்த உங்க புள்ள சக்திக்கும் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அவனுக்கும் ஒரு புள்ள இருக்குல்ல. அவனை விட்டுருவோமா என்ன? அவனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சு வச்சிடலாம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு எதுக்கு அலையணும்? உங்க சொந்தத்துல ஏதாவது பொண்ணு இருக்கா என்ன? இருந்தா சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். எங்க சொந்தத்துல இல்ல, ஆனா உங்க சொந்தத்துல இருக்கு. எங்க சொந்தத்திலயா? எங்களுக்கே தெரியாம அப்படி யாரு? பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பட்டத்துல எதுக்கு தேடணும்? நான் லட்சுமிய சக்திக்கு கட்டி வைக்கலான்னு சொல்றேன். என்னம்மா பேசுற நீ? ஏய், நான் சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? புதுசா 2 சொந்தத்துக்கு பதிலா இருக்கிற சொந்தத்தை புதுசாக்கிடுவோம். போய் வாய கழுவிட்டு வாமா. கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சம்பந்தியம்மா? அண்ணி அம்மாவுக்கு சமம். அதெல்லாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சக்தி அப்படித்தான் நினைக்கிறா. அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. அவன் நினைப்பெல்லாம் வேற. சம்பந்தியம்மா, விளையாட்டு கூட இனிமே நீங்க அப்படி பேசாதீங்க. இது விளையாட்டு இல்ல சம்பந்தி, நிஜம். லட்சுமிய சக்தி தெய்வமா மதிக்கிறாமா. அதே லட்சுமிய ஒரு காலத்துல சக்தி காதலிச்சிருக்கான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா, இதோ நிக்கிறாரு உங்க பெரிய புள்ள. இவரை கேளுங்க, புட்டு புட்டு வைப்பாரு. வெற்றி அண்ணனோட பையன் அர்ஜுனுக்கு எவனோ ஒருத்தன் அப்பா ஆயிட முடியுமா? என் அண்ணன் இருந்த இடத்துல இன்னொருத்தரை வச்சு பார்க்க முடியாது. அண்ணன் ஒரு 6 மாசமோ இல்ல அதிகபட்சம் 1 வருஷமோ தான் உயிரோட இருப்பா. அதான் உண்மை. லட்சுமி யாரு? லட்சுமி வெற்றியோட பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடி யாரா இருக்கும்? அவங்க அப்பா அம்மாவோட பொண்ணு. ஐயோ, இது 2க்கும் நடுவுல வேற ஒண்ணு இருக்கு. அவளை நானும் என்ன அவளும் காதலிச்சது. அந்த அணு இருக்கிற வரைக்கும் சக்தி லட்சுமியை நினைக்கல. போனதுக்கு அப்புறம் தான் சக்திக்கு அந்த நினைப்பே வந்துச்சு. இப்ப நினைச்சா மட்டும் அது தப்பு இல்லையா? என்னைக்கு லட்சுமி சக்திக்கு அண்ணன் பொண்டாட்டி ஆனாலோ அதுக்கப்புறம் அண்ணன் இருந்தாலும் சரி அண்ணன் இறந்தாலும் சரி அவன் அண்ணிதான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. லட்சுமிக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? சம்பந்தியம்மா, அவ வெற்றியை கல்யாணம் பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் வெற்றிக்காகத்தான் வாழறா. அப்புறம் எப்படி நீங்க ரிஷிக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவ எதிர்காலத்துக்காக, அர்ஜுனோட நல்லதுக்காக. அது மட்டும் இல்லாம ரிஷிக்கு நாம லட்சுமியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த தப்பு கிடையாது. ஆனா சக்திக்கு யோசிக்கிறதுக்கே மனசு கூசுதுமா. நேத்து வரைக்கும் அண்ணின்னு கூப்பிட்டவன் இன்னைக்கு அடியேன்னு கூப்பிட முடியுமா?
அவன் தான் ஏதோ புத்தி கட்டு பேசுறானா? பெரிய மனுஷி நீங்களும் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசுவீங்க. புத்திமதி சொல்லி அவனை திருத்தி இருக்கணுமா நீங்க? நான் பாருங்க, சம்பிரதாயத்தை எல்லாம் மாத்தலான்னு நீங்க சொல்றீங்க, அது பெரிய தப்பு. இந்த விஷயம் எந்த காரணத்துக்காகவும் நம்ம லட்சுமிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவ மனசு உடைஞ்சே போயிடுவா. சக்தி வரட்டும், அவங்கிட்ட பேசி அவன் மனசுல இருக்கிற அசிங்கத்தை அப்புறப்படுத்த பார்க்கலாம். அப்பா, இது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி தான்ப்பா. அவசரப்படாம பொறுமையா சேலையை எடுக்க பார்ப்போம். நான் அவசரப்பட மாட்டேன். சம்பந்தியம்மா, இப்ப எங்க கிட்ட உளறி கொட்டின மாதிரி வேற எங்காவது போய் உளறி கொட்டிட்டு நிக்காதீங்க. இதுல நம்ம குடும்ப மானமே அடங்கி இருக்கு. ஏங்க கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. நமக்கு பிறந்த பிள்ளையாடிவன் கேவலப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான் ராஸ்கல். கோவப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்துரும். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. தேனு, என் மேல எந்த தப்பும் இல்லடி. சக்தி கேளு கேளுன்னு என் உயிரை என்ன சக்தி உன்னை கிணத்துல விழ சொன்னா விழுந்து செத்துருவியா? தப்பா சொல்றியேடான்னு அவன் கண்ணத்துல 4 அறை அரைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் சொன்னானா இது வந்து கேட்டுச்சான். உன் புத்தி சரியான வக்கர புத்தி. அதனாலதான் நீ அதை வைக்கலாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இந்த விஷயம் சுமூகமா முடிஞ்சா நீ தப்பிச்ச. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடுத்த நிமிஷமே நான் உன்னை அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிடுவேன். மானகிட்ட ஜென்மம். நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஆளுக்கு முறைச்சிட்டு போறாங்க. அந்த லட்சுமிய மன்னிச்சாலும் இவன் மன்னிக்க மாட்டா போல இருக்க. நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். என்னங்க, உங்க உடம்புக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அப்படி ஏதாவது ஆகி அடுத்த நிமிஷமே செத்து தொலைச்சா கூட நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு மேல நான் எதுக்கடி உயிர் வாழணும்? ஊருக்கு தீர்ப்பு சொன்ன குடும்பத்தை ஊரே பார்த்து சிரிக்குது. எனக்கு என்னமோ அப்படி நினைச்சிருக்க மாட்டான், அவன் சொல்லிருக்க மாட்டான்னு தான் தோணுது. அவன் சொல்லாம இந்த அம்மா எப்படி பேச போறாங்க? சக்தி எதையோ சொல்லி, சம்பந்தி அம்மா எதையோ நினைச்சு தப்பா கூட சொல்லிருக்கலாம்ல. உனக்கு புரியல வள்ளியம்மா, இது முழுக்க முழுக்க கற்பனை இல்ல. இதுல நமக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கு. எதை சொல்றீங்க? லட்சுமி சக்தியும் ஒருத்தர் விரும்பி இருக்கிற விஷயம் நமக்கு இப்பதானே தெரியும். அதுல என்ன தப்பு இருக்குங்க? ஏதோ புரியாத வயசுல 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்கலாம். வெற்றி லட்சுமியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லட்சுமி சக்தியும் ஒருத்தர் தப்பா பார்த்ததும் இல்ல, தப்பா பேசினதும் இல்ல. 2 பேரும் அதை மறந்துட்டு அவங்கவங்க வாழ்க்கையை சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. அது உண்மைனா சக்தி எப்படி இப்ப மாறினா சொல்லு. அப்படி மாறினானா அவன் அணுவோட வாழ்ந்த வாழ்க்கை பொய் இல்ல வெற்றிக்காக லட்சுமி அண்ணின்னு பொய்யா கூப்பிட்டு அவன். இன்னும் நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் எனக்கு வந்து தொலைச்சுக்கிட்டே இருக்கு. வெற்றி எப்படி செத்தா, அணி எப்படி செத்தா, அதனால கூட எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, எப்ப தெய்வமா நினைச்ச அண்ணிய தப்பா நினைச்சானோ அப்பவே அவன் எல்லா தப்பையும் பண்ணிருப்பான்னு வேண்டிய அர்த்தம். வேண்டாங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம புள்ள அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல. ஏதோ கிரக கோளாறு அவனை கெட்டவன நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கு. இத வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடாதீங்க. இது எந்த கிரக கோளாறு இல்ல, அவங்கிட்டே இருக்கிற கோளாறு இது. அவனுக்கு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, வெற்றி செத்ததுல இருந்தே வந்துடுச்சு அவனுக்கு. எப்படிங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாம எப்பெல்லாம் லட்சுமியை ரிஷிக்கு கட்டி வைக்கலான்னு பேசணுமோ அப்பெல்லாம் அவன் குறுக்க பூந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு தாண்டி இருந்தான். அது அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல கூட இருக்கலாம்ல. அடி போடி பைத்தியக்காரி, அண்ணன் மேல பாசம் இருக்கிறவன் அண்ணி மேல ஆசைப்படுவானா சொல்லு? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுளோட நினைக்க மாட்டான். ஏங்க, நான் மறுபடியும் சொல்றேன், கேக்குறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. சக்தி வரட்டும், விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். இதுல விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல.
சரி வாங்க அங்க உட்காருங்க. கோவப்படாதீங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சக்தி மேல தப்பு இருந்தாலும் நாம அந்த தப்பை செய்ய விடாம தடுத்துட்டா எப்படி தடுப்ப? சக்தி விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நீங்க போய் ரிஷி கிட்ட லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வாங்குங்க. நாம எப்படியாவது லட்சுமியோட சம்மதத்தை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாங்க. அவன் ஏதாவது பண்ணுவாண்டி, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க, அவன் நம்ம பிள்ளைங்க, சொன்னா புரிஞ்சுக்குவான், தப்பா இருந்தா திருத்திக்குவாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் உயிரோடவே இருக்கேன். ஏங்க, நான் சொன்னா கேப்பீங்கன்னு நம்புறேன். ஆ, நீங்க போய் ரிஷி தம்பி கிட்ட பேசிட்டு வாங்க. லட்சுமியோட விஷயத்துல இதுக்கு மேலேயும் தாமதிக்க வேண்டாம். சரி, நான் பேசி பார்க்கறேன். போங்க. திருட்டு கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போடுறீங்களா? அதை எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். தம்பி, அட வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நான் தான் கேட்கணும். ஆனா நீங்க கேக்குறீங்க. வந்தவங்கள விசாரிக்கிறது முறைதானே? ஆ, அது சரிதான். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். லக்ஷ்மி உடம்புல அண்ணன் கூட வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. வெயிட் பண்றீங்களா? ஆ, நான் அவளை கூட்டிட்டு போறதுக்காக வரல, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்கய்யா. தம்பி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே கேட்டுறேன். கேளுங்க. லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? என்னங்கய்யா சடனா இப்படி கேக்குறீங்க? என்ன நடந்துச்சு? இதுக்காக இப்படி கேக்குறீங்க? லட்சுமிக்காக நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கியிருக்கீங்க, கிட்டத்தட்ட செத்தே பொழைச்சிருக்கீங்க. என்னால தானே, எனக்கு துணையா அவங்க இருக்கிறதுனால தானே அவங்க உயிருக்கு இப்படி ஆபத்து வந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ அவங்களை காப்பாற்ற வேண்டியது அது என்னோட கடமை தானே. இது மத்தவங்களுக்கு புரியுமா? புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். புரியாதவங்கள பத்தி நாம எதுக்கு கவலை பண்ணோம்? இல்ல தம்பி, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பழகிறது, பேசுறது, போறது, வாரது, இது எல்லாமே நீங்க செய்யற தொழில் சம்பந்தப்பட்டதுன்னு உங்க பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவ உங்களை தப்பா நினைச்சு, தப்பா பேசி, தப்பா முடிவெடுத்து இன்னைக்கு கொலை பண்ற அளவுக்கு வந்து நிக்கிறா. தெரிஞ்சவங்களே எப்படின்னா, தெரியாத இந்த உலகம் எப்படிலாம் என்னவெல்லாம் பேசும். அவங்க தப்பா பேசுறதுக்கு முன்னால உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்க தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் நான் உங்க சம்மதத்தை கேட்கலான்னு வந்தேன். ஐயா, உங்களுக்கே தெரியும், இதுல என் சம்மதத்தை விட லக்ஷ்மியோட சம்மதம் தான் முக்கியம். நீங்க சம்மதிச்சுட்டா லட்சுமி சம்மதத்தை நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி எப்படியாவது வாங்கிடுவோம். அது இல்லைங்கய்யா, எனக்கு இதுல கமிட் பண்றதுக்கே பயமா இருக்கு. லக்ஷ்மி கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆ, அதுலயும் அவங்க எனக்கு வைஃபா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட ரித்திகாவுக்கு அவ இழந்த வாழ்க்கை கிடைக்கும். அதை தாண்டி ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். இது எல்லாமே உண்மைதான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம இந்த கல்யாணத்தை பத்தி பேச போய் எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் போயிட்டா, இல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருந்து எல்லாமே போயிட்ட மாதிரிதான். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷத்துக்காக நான் அவங்களை இழக்க விரும்பல. அவங்க எனக்கு ஒரு நிரந்தர ஃப்ரெண்டா இருந்தாலே போதும். இல்ல தம்பி, உங்க நட்புக்கு எந்த களங்கும் வந்துடாம இதை நாங்க முடிச்சு வைக்க பாக்குறோம். நீங்க உங்க சம்மதத்தை மட்டும் சொல்லுங்க. நான் என் பொண்ணுக்காக தாங்க ஐயா வாழ்றேன். தனிப்பட்ட முறையில எனக்கு குடும்பம் நடத்தணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. குடும்ப வாழ்க்கை என்னை கூறு போட்டுருச்சு. அதனால என்னை மறந்துடுங்க. என் பொண்ணு ரித்திகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். இதனால லக்ஷ்மிக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுற மனுஷன் வேற யாருமே கிடையாதுங்கய்யா. இது போதும் தம்பி, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, காஃபி சாப்பிட்டு போங்கய்யா. அதான் பொங்கலே கொடுத்துட்டீங்களா, அப்புறம் என்ன? போயிட்டு வாங்கய்யா. ஆ,
வாங்க என்னாச்சு? உங்களுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்ப என்ன வருவீங்க, விஷயம்? எப்ப வருவீங்க? சொல்லுங்க. நீங்க வாங்க, நான் சொல்றேன் வாங்க. அட வாங்க. அத்தை என்ன விஷயம் இருங்க. சொல்லுங்க அத்தை. பெரிய விஷயம் நடந்து போச்சு தம்பி. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா அந்த ரிஷிய பார்க்க போயிருக்காரு. ஐயோ, அவருக்கு உடம்பு சரியில்லாதனால பார்க்க போயிருக்காரு. அது பெரிய ஐயோ, விஷயமா? பார்க்க போகல, பேச போயிருக்காரு. அத்தை என்ன அத்தை, பார்த்தா பேசிட்டு வராம இருப்பாங்களா? அவரு என்ன பேச போயிருக்காருன்னு தெரிஞ்சா நீங்க ஆடி போயிருவீங்க. என்னன்னு சொல்லுங்க. நான் ஆடி போறேனா ஆடாம நிக்கிறேனான்னு பாப்போம். என்ன தம்பி கிண்டல் பண்ணிக்கிட்டு நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உங்களால தாங்க முடியாது, நெஞ்சே வெடிச்சிரும். நீங்க இப்படி சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா சொல்லுங்க. சொல்றேன். லட்சுமிக்கு ரிஷிய கல்யாணம் பண்றதுக்காக பேச போயிருக்காங்க. என்னது, கல்யாணமா? ஆமாப்பா, ஆமா. அதுக்கு லக்ஷ்மி ஒத்துக்கணும்ல? இந்த முறை லட்சுமி ஒத்துக்குவான்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நம்புறாங்க. லட்சுமிய காப்பாத்த போன ரிஷிக்கு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுல்ல, அத வச்சு லட்சுமிய மடக்கலான்னு திட்டம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே உன் மேல உயிரை வச்சிருக்கிற ஒருத்தன் தான் உனக்காக உயிரை பணைய வைப்பான். அவன் மட்டும் இல்லனா நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட, உன் புள்ளையும் அனாதையா போயிடும். இப்படின்னு பேசுறதுக்கு அவங்க கிட்ட நிறைய பாயிண்ட் இருக்கு தம்பி. இதுக்கு லக்ஷ்மி ஒத்துக்கிட்டாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். உன் சம்மதத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்கலனாலும் சொல்லுவேன், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். கேட்டா என்ன சொல்லுவீங்க? இத பாருங்க, அவங்க என் அண்ணன் பொண்டாட்டி, என் அண்ணன் இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப கூட நீங்க உங்க பழைய காதலையும் இப்ப காதலிக்கிறதையும் எதையும் சொல்ல மாட்டீங்க, அப்படித்தானே? இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தம்பி, சொல்லாத காதல் செல்லாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னா வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நீங்க லட்சுமி மறந்துட வேண்டியதுதான்.